நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில பல பேர் வெற்றி அப்படிங்கிற வார்த்தைய யோசிச்சத விட, தோல்வி அப்படிங்கிற வார்த்தைய தான் அதிகமா நெனச்சு பார்த்துருப்பாங்க. அந்த தோல்வி அப்படிங்கிற வார்த்தைய நெனச்சாலே, இல்ல கேட்டாலே, அத அந்த உணர்ந்தாலே ஒரு விதமான படபடப்பும், அதே நேரத்தில ஒரு பதட்டத்தையும் தான் உருவாக்கும். அது ஏன் அந்த தோல்விங்கிற வார்த்தை மட்டும் நெறைய பேருக்கு அந்த பதட்டத்த உருவாக்குது? அதே நேரத்தில வாழ்க்கையில எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 80, 90% தோல்வி அப்படிங்கிறத வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் சந்திச்சிருப்பாங்க இதுவரைக்கும் உள்ள வாழ்க்கையில. அதே நேரத்தில அந்த தோல்விங்கிற வார்த்தைய நான் சந்திக்கவே இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா, அவங்க எந்த ஒரு முயற்சியுமே எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப இந்த தோல்வி அப்படிங்கிறது ஏன் வருது? இல்ல தோல்வி அடைஞ்ச உடனேயே நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, நான் சரியில்ல, எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாரி தான் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே இந்த தோல்வி நமக்கு என்னதான் சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அது உண்மையிலே நமக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிற அடுத்தபடியா உருவாக்குறதுக்கு தான் இந்த தோல்வி அப்படிங்கிறது வந்திருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதாவது தோல்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தோல்வி அப்படிங்கிறதே ஒரு முடிவு அப்படிங்கிறதே இல்ல. அந்த தோல்வி அப்படின்னோனே நம்ம என்ன நெனச்சிருந்தோம், இதுதான் டெஸ்டினேஷன். இந்த தோல்விக்கு அப்புறம் நம்ம எதையுமே முயற்சி பண்ணக்கூடாது. இதோட முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி தான் நெனைப்போம். ஆனா அது கிடையாது. தோல்வி அப்படிங்கிறதே ஒரு அனுபவம் தான். மற்றும் இன்னொன்னு அதில பாடம் படிக்கிறதுக்காக தான் அந்த தோல்வி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம எடுத்துக்கணும். அதே நேரத்தில அந்த தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த தோல்வியில இருந்து நம்மளோட தவறுகள் என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு உட்கார்ந்து யோசித்தோம் அப்படின்னாலே அதில கண்டுபிடிச்சிடலாம். அந்த தவறுகள திருத்திக்கிட்டு அடுத்தால ஒரு வாய்ப்பு நமக்காக கண்டிப்பா வரும். வந்தே ஆகணும். அந்த வாய்ப்ப நம்ம சரியா பயன்படுத்தி அதில நம்ம செதுக்கிக்கிட்டு ஒரு வெற்றிய நோக்கி நம்ம பயணிக்கலாம். அதே நேரத்தில தோல்வி வந்துருச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? அதே நேரத்தில தோல்வி வந்தா நமக்குள்ள மனசுக்குள்ள என்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, அது எந்த விஷயமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், இல்ல தேர்வா இருக்கட்டும், இல்ல போட்டித் தேர்வா இருக்கட்டும், இல்ல சின்ன சின்ன விஷயங்களா கூட இருக்கலாம். அதில தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மனசு அடைஞ்சிருச்சு அப்படின்னு நெனச்சோம் அப்படின்னாலே, நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் அங்க குறையும். அதே நேரத்தில நம்ம இன்னொன்னு முக்கியமா என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, மற்றவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம தோற்றுட்டோம் அப்படிங்கிறதுனால மற்றவங்க நம்மள கேலி பண்ணுவாங்களா? கிண்டல் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாரியான ஒரு உணர்வ நமக்குள்ள ஏற்படுத்தும். அதே நேரத்தில பயம் வரத்தான் செய்யும். அப்ப அந்த இடத்துல நம்ம அடுத்ததா என்ன செய்வோம்? தோல்வி வந்த உடனேயே, நம்மளால இனி குறிக்கோள அடைய முடியாதோ அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்குள்ள வந்துரும். இந்த மாரியான விஷயங்கள்லாம் நெகட்டிவான விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப இந்த தோல்வி அப்படிங்கிறது அந்த நெகட்டிவிட்டிய உருவாக்காத அளவுக்கு நம்ம மனசு பார்த்துக்கணும். அப்ப அந்த இடத்துல இன்னொன்னு நடக்க தான் செய்யும். என்னன்னா, ஒரு அவநம்பிக்கை நம்ம மேலேயே வரும். நாமளே நம்மள ஒரு குறை சொல்ற மாரியான ஒரு நெனைப்பு வரும். அதாவது நாம சரியில்ல, நம்ம அவங்கள மாரி இல்ல அப்படிங்கிற மாரியான ஒரு நெனைப்பு வரும். அந்த நெனைப்பு கண்டிப்பா கூடவே கூடாது. ஏன்னா, இந்த தோல்வி அப்படிங்கிறது ஒரு உணர்வு தான். இது சாதாரணமா வாழ்க்கையில எல்லாருக்குமே போகக்கூடிய ஒரு எண்ணங்கள் தான். அதே மாரி வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எப்பவுமே பிரச்சனை அப்படிங்கிறது, தோல்வி அப்படிங்கிறது இல்லாம இருந்தா அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யம் இல்லாம தான் இருக்கும். அப்ப அந்த தோல்வி நமக்கு என்னதான் பாடம் கற்றுக் கொடுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க தவறு நடந்துச்சு? அப்ப எதனால நம்ம தோத்தோம்? அப்ப இத எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது? அடுத்த முறை நம்ம எப்படி வெற்றி பெறுவது? இல்ல இன்னும் நம்ம அதிகமா இதில மேம்படுத்தணுமா? நாமளே இன்னும் சரி பண்ணணும். அதாவது ஒருத்தர் எப்பவுமே இன்னொருத்தர் சொல்லி சரி பண்றத விட, நாமளே நம்ம உட்கார்ந்து யோசித்தோம் அப்படின்னா, நம்ம என்னென்ன தவறு பண்ணியிருக்கோம், வெற்றி அடைஞ்சவங்களுக்கும் நம்ம தோல்வியில ஒரு பாயிண்ட்லயும் அந்த மாரி தான் தோத்துருப்போம். அப்ப அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நாம எத சரியா பண்ணல அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே, கண்டிப்பா அங்க நம்ம வெற்றிக்கான ஒரு பாயிண்ட் நமக்குள்ள கிடைக்க தான் செய்யும். அப்ப அந்த இடத்துல நம்ம மன ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம பெருக்கணும். அந்த மன ஆற்றல் தான் அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சக்தி. மன ஆற்றல் அப்படிங்கிறதே அந்த எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள வலிமைப்படுத்தணும். அப்போ எப்பவுமே வெற்றி குறித்த எண்ணங்கள தான் நம்ம மனசுக்குள்ள சிந்திக்க விடணும். அந்த எண்ணங்கள் தான் நம்ம மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கணும். அப்ப நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்க போறோம். ஒரு தொழிலோ, இல்ல மற்ற எந்த காதலா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். மனசுக்குள்ள அந்த தோல்வி அத பற்றியே நம்ம சிந்திக்கக்கூடாது. நமக்கு இதில நல்லது நடக்கும். இதில நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாரியான ஒரு மனநிலைய தான் நம்ம உருவாக்கணும். அந்த மனநிலைய தான் இங்க ஆற்றல் அப்படிங்கிறாங்க. அப்ப தோல்வி இல்லாம வெற்றி மட்டுமே இருந்தது அப்படின்னா, அத கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த மாரியான ஒரு விஷயம் அந்த வெற்றி மட்டுமே இருந்தா அவங்களுக்கான இப்போ ஒருத்தர் வாழ்க்கையில தோற்கவே இல்ல. வெற்றி மட்டுமே அடைஞ்சிட்டு இருந்தாருன்னா, அந்த வெற்றி
வெற்றியோட வேல்யூ அப்படிங்கிறது தெரியாமலே போயிடும். அப்போ ஒரு வாட்டி அதுக்காக வாழ்க்கை ஃபுல்லாகவே நம்ம தோத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு வாட்டி தோத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம வந்து பாடம் படிச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு அனுபவத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த முறை முயற்சிக்கும் போது முன்பை விட இப்போ பலமாக நம்ம வந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி இந்த தோல்வியை வந்து எப்படி தான் நம்ம எதிர்கொள்வது? ஏன்னா தோல்வி வரத்தான் செய்யும், வராமல் இருக்காது. அந்த தோல்வி வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணால் நாமளே தாழ்த்திக்க கூடாது, நம்மளை குறைப்பட்டுக்க கூடாது. நாம் வந்து தைரியசாலி, மனநம்பிக்கை, தன்னம்பிக்கை எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நான் என்னால் முடியும் அப்படிங்கிற வார்த்தையை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த எண்ணங்களை ஓட விடுங்க. ஏன்னா அந்த எண்ணங்கள் வந்து ஒரு பிம்பமாக மாறட்டும். உங்கள் மனசுலேயே ஒரு திரை காட்சியாக மாறும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள அந்த வெற்றி அப்படிங்கிற இலக்கை நீங்கள் அடைஞ்சே தீருவீங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே இருங்க. இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கும்போது கூட உங்கள் மனசுக்குள்ளே நான் ஜெயிப்பேன், என்னால் முடியும், நான் வெற்றி பெறுவேன், கண்டிப்பாக நான் என்னால் முடியும் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி இன்னொரு வார்த்தையை நீங்கள் வந்து எப்போவுமே உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்பிக்கை மிகுந்து சிந்திக்க நம்பிக்கையோடு செயல்படுவேன் அப்படின்னு நீங்கள் எப்போவுமே சொல்லுங்கள். அதாவது நம்பிக்கை மிகுந்து சிந்திக்க நம்பிக்கையோடு நான் செயல்படுவேன் எப்போவுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த வீடியோவை எந்த மாதிரியாக இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ தேவை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.